மகிழ்ச்சியான குருத்தோலை ஞாயிறு பவனி பண்டிகை நாளில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக பவனியாக வந்து பெரியதொரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக பேரிழப்பை அவர் ஏற்றுக்கொண்டவராக எல்லா சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நாம் பணிபூர்ந்த வண்ணமாக அவர் தம்மை காணிக்கையாக இந்த உலகத்திற்கு இந்த ஒரு மிக முக்கியமான செயலை நாம் நினைவுகூறும் வண்ணமாக இந்த குருத்தோலை ஞாயிறு இடம்பெறுகின்றது. அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களிலும் நிரந்தரமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நான் பிரார்த்திக்கின்றேன். குருத்தோலை ஞாயிறு பவனியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த இந்த நிகழ்ச்சியானது இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கத்தை பரிபூரணமாக நிறைவேற்றுவதற்கு ஒரு முடிவின் துவக்கமாக இருக்கின்றது. It is the beginning of the end. It is the beginning of a climax. வருகின்ற வாரம் திங்கள் துவக்கம் நாம் பரிசுத்த தூய வாரமாக நாம் அனுசரிக்க போகின்றோம். அதன் தொடர்ச்சியாக பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த நாளை நாம் அனுசரிக்க போகின்றோம். அந்த நாளின் துவக்கமாக இந்த குருத்தோலை ஞாயிறு பவனி வந்த எந்த நாள் இடம்பெறுகின்றது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். The very beginning of the end of why Christ came into this world. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்து நிறைவேற்ற வேண்டிய நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டாக அந்த நாள் நெருங்கி இருக்கின்ற வேளையிலே இந்த ஒரு பவனியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்கொள்ளுகின்றார். 4 சுவிசேஷகர்களும் இந்த நிகழ்ச்சியை தங்களுடைய கண்ணோட்டத்திலே அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள். பரிசுத்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கின்ற 4 நற்செய்தியாளர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனியாக வந்த இந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை தனிப்பட்ட நபர்களாக தங்களுடைய கண்ணோட்டத்திலே முக்கியமான காரியங்களை மையப்படுத்தி அவர்கள் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள். ஒருவேளை ஒரே கதையை 4 பேர் கூறுகின்ற பொழுது கருப்பொருள் ஒன்றாக இருக்கும். ஆனால் கூறுகின்ற விதம், அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அல்லது அதற்குரிய உவமைகள் வேறுபடலாம். ஆனால் அதனுடைய கருப்பொருள், மையப்பொருள் ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். ஒரு கதை இப்படிதான் சொல்ல வேண்டும் என்பதாக அல்லாமல் அது 4 பேர் வித்தியாசமாக கூறுகின்ற பொழுது அது வேறுபடுகின்றது. ஆனால் முக்கியமான கருப்பொருளை மையப்படுத்துகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. அந்த வகையில இந்த 4 நற்செய்தியாளர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பவனியை அவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் எழுதுகின்றார்கள். ஆனால் தங்களுடைய சூழ்நிலையை அவர்கள் மையப்படுத்தி தங்களுடைய கண்ணோட்டத்திலே இதை அவர்கள் படம் பிடித்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். விதமாக 4 பேரும் எழுதுகின்றார்கள் என்று சொன்னால் அது விசுவாசிகளுக்கு இந்த நாளில் எத்தனை முக்கியமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி வந்தார், அதை நாம் கொண்டாடுகின்றோம், குருத்தோலைகளை பிடித்து நாம் கொண்டாடுகின்றோம் என்று மாத்திரம் அதை நாம் எடுத்துக் கொள்ளாதவாறு எதற்காக, ஏன், எப்படி, அதனுடைய நோக்கம் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலக திருப்பணிகளை நிறைவேற்றுகின்ற தருவாயில் இப்படிப்பட்ட ஒரு பவனியை மேற்கொள்ளுகின்றார் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
Why is this public demonstration at the end of his earthly ministry is what we also need to think about. 3.5 ஆண்டு காலங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே கூறுகின்ற ஒரு காரியம், அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நிறைவேற்றிய பிறகு எவரொருவருக்கும் கூறாதவாறு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புகின்ற நிகழ்ச்சிகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். He was refusing public demonstration. ஆனால் தன்னுடைய உலக பணி நிறைவேறுகின்ற ஒரு தருவாயில் இப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தை அல்லது பவனியை அவர் மேற்கொள்ளுகின்றார் என்று சொன்னால் அதனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் குருத்துக்களை குறித்து நாம் தியானிக்கின்றோம் அல்லது கழுதையை குறித்து நாம் தியானிக்கின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் முக்கியமாக இருப்பது கிறிஸ்து மட்டும்தான். ஒரு வேத ஆசிரியர் இவ்விதமாக கூறுகின்றார், What's bothering me incessantly is who Christ really is for us today. What's bothering me incessantly is who Christ really is for us today. என்னை மிகவும் ஒரு அங்கலாய்கின்ற ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே நமக்கு யார் என்கின்ற ஒரு கேள்வி. நவீன யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அர்த்தம் என்ன, அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இடத்தை பிடித்திருக்கின்றார், எப்படியாக கிறிஸ்துவை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்கின்ற கேள்வி என்னுடைய மனதில் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு வேத ஆசிரியர் கூறுகின்றார். நிச்சயமாக இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்விதான். Who Christ is for us today? இந்த நாளிலே கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் யார் என்கின்ற கேள்வி நாம் எழுப்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி மீண்டுமாக அதை வலியுறுத்துகின்ற வண்ணமாக இந்த பவனியை அவர் மேற்கொள்ளுகின்றார். இந்த நவீன யுகத்திலே there is a danger of modernizing Christ. நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்றவாறு இயேசுவை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஏதோ ஒரு அடையாளங்களை செய்கின்றவராகவோ அல்லது அற்புதங்களை செய்கின்றவராகவோ வண்டர் ஒர்க்கிங் பர்சன் ஒரு மிராக்கிள் ஒர்க்கர் இப்படியாக இயேசுவை புரிந்து கொள்ளுகின்ற இந்த மாடர்ன் யுகத்திலே கிறிஸ்துவை நாம் எந்த நிலையிலே புரிந்து கொள்ளுகின்றோம் என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. கிறிஸ்துவானவர் யார்? பரிசுத்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் கடலை அதட்டிய பிறகு இதை பார்க்கின்ற சீடர்கள் கூறுகின்ற அல்லது கேட்கின்ற ஒரு காரியம், இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிக்கின்றது. Even the nature is obeying him. Even the storms listen to his word. இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றது. அது மத்தேயு துவக்கத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் இறுதியிலே நாம் மீண்டுமாக பார்க்கின்ற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனியாக வந்து எருசலேம் நகரத்துக்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது நகரத்தார் அவரை பார்த்து 10ஆம் வசனத்திலே அவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி, இவர் யார் என்று விசாரித்தார்கள். Who is this Jesus? அதே கேள்விதான் மீண்டுமாக எழுப்பப்படுகின்றது. இவர் யார்? பவனியாக வருகின்றார், ஒசன்னா என்று பாடுகின்றார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஒசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகின்றவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி கூட்டத்தார் ஆர்ப்பரிப்புடன் களிகூர்ந்து ஒத்து எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். கழுதையின் மேல் பவனியாக இயேசுவானவர் நகரத்துக்குள்ளாக நுழைகின்றார். நகரத்தார் கேட்கின்ற கேள்வி, Who is this? இவர் யார்? 3.5 ஆண்டு காலங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்து தன்னுடைய ஊழியத்தை செய்தவராக, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவராக, நற்செய்தியின் இறை ராஜ்யத்தை கட்டுகின்றவராக அவர் தன்னுடைய ஊழியத்தை மேற்கொண்டார்.
சீடர்களும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள். அற்புதங்களை இயேசுவானவர் செய்கின்ற பொழுது அவர்கள் ஆச்சரியக்குறியோடு பார்க்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். சூழ்ந்திருக்கின்ற திரளான ஜனக்கூட்டமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ள இயலாத நிலையில அவருடைய ஆர்ப்பாட்டங்களை நாம் கவனிக்கின்றோம். நகரத்துக்குள் பிரவேசிக்கின்ற வேளையிலும் இவர் யார் என்கின்ற கேள்வி தொடர்கின்றது. பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சீடர்களை பார்த்து இயேசுவானவர் கூறுகின்ற பொழுது, என்னை காண்கின்றவன் பிதாவை கண்டார் என்று சொல்லுகின்றார். என்னை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னை அனுப்பிய பிதாவை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அப்படி என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவானவர் யார் என்பதை இந்த நாளிலே அவருடைய பவனியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். What is the authentic faith of Jesus? இந்த கிறிஸ்துவானவர் யார், அவருடைய முகம் எப்படிப்பட்டது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். வருடங்களாக தொடர்ச்சியாக காலகாலமாக குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நாம் ஆஸ்தரிக்கின்றோம். ஆனால் மெய்யாகவே இது குருத்தோலை ஞாயிறா அல்லது இயேசுவானவருடைய பவனி, இயேசுவானவருடைய அடையாளம் என்ன என்பதை விசுவாசிகள் கண்டுகொள்ளும்படியான ஒரு ஞாயிறா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். It is a profession which brought out the real identity of who Jesus Christ is to the world. What is the authentic face of Jesus? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், அவர் சாந்தத்தின் வடிவானவராக இருக்கின்றார். It is a face of meekness. The face of Jesus Christ is a face filled with meekness. ஒரு சாந்தத்தின் வடிவானவராக இயேசுவானவரை இந்த பவனியிலே நாம் பார்க்கின்றோம். மற்ற அரசர்களைப் போல, ஒரு ரோம அரசாங்கத்தை போல ஒரு குதிரையின் மீது ஏறி வருகின்றவராகவோ அல்லது ராணுவ தலைவர்களைப் போல போரில் வெற்றி சிறந்த ஒரு அரசனை போல பல ராணுவ படைகளை கொண்டவராக அவர் பவனியாக வருகின்ற நிலையோ இங்கு நாம் காண்பதில்லை. மாறாக ஒரு சாதாரணமான ஒரு கழுதையின் மேல் பவனியாக வருகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். சாந்தத்தின் வடிவாக, மீக் அண்ட் லோலி அண்ட் ஹம்பிள், தாழ்மையாக, தீர்க்கனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் பொருட்டாக சகரியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற வண்ணமாக, இதோ உன் ராஜாவின் இடத்தில் வருகின்றார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவருமாக, தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் ஏறி வருகிறவருமாக அவர் இருக்கின்றார். முதலாவதாக இயேசுவானவரை நாம் எவ்விதமாக சந்திக்கின்றோம்? அவர் சாந்தத்தின் வடிவானவராக அவரை நாம் பார்க்கின்றோம். சாந்த குணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஐயோ பாவம் என்கின்ற முகம் அல்ல. It is not a matter to be pitied upon. Meekness is not weakness. ஆனால் அதே சாந்த குணத்தில் நாம் பார்த்தது சங்கீதக்காரன் 45ஆம் சங்கீதத்திலே அருமையாக அவர் நமக்கு பாடுகின்றார். அவருக்கு மகத்துவமும் மகிமையும் வல்லமையும் நிறைந்தவரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சங்கீதக்காரர் பாடுகின்றார். சாந்த குணம் நிறைந்தவர் என்று சொன்னால் அந்த சாந்த குணத்தில் அடங்கியிருப்பது மகிமையும் மகத்துவமும் வல்லமையும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். மீக்னஸ் இன் மேஜஸ்டி. அவ்விதமான ஆண்டவர் தான் கழுதையின் மேல் ஏறி வருகின்றார். தாழ்மையாக, தன்னை தாழ்த்தியவராக, இறை அரசின் ஒரு அரசனாக அவர் வருகின்ற பொழுது அவர் சாந்த வடிவாக, மகத்துவமும் மகிமையும் நிறைந்தவராக, மீக்னஸ் அண்ட் மேஜஸ்டி, வல்லமை நிறைந்தவராக, சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை அவர் காட்டும்படியாக வருகின்றார். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வல்லமையும் அங்கு வெளிப்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சீடர்கள் இயேசுடைய வார்த்தை கீழ்ப்படுகின்றார்கள்.
நீங்கள் போய் இந்த இடத்துல இந்த கழுதை இருக்கின்றது, எனக்காக அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றார்கள். நல்ல யோசித்து பாருங்க. ஒருவேளை நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்களை கூப்பிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல இந்த ஒரு காரியம் இருக்கு, நீங்க அதை போய் எனக்காக எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? புத்தி கித்தி கெட்டு போயிருக்கான், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, உங்களுக்கு வேணா நீங்களே போயிருங்க. ஒரு அடையாளமும் இல்லை, ஒரு அட்ரஸும் இல்லை, என்ன இந்த வேலை செய்ய சொல்றீங்களா? ஒருமா கேள்வி. சீடர்கள் இயேசுவானவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டவர்களாக கீழ்ப்படிந்து அந்த இடத்திற்கு அவர்கள் செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக கீழ்ப்படிதலை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கழுதையினுடைய ஓனர் நிச்சயமாக இந்த சீடர்கள் அதை அவிழ்க்கின்ற பொழுது ஒருவேளை அவர்கள் கேட்டிருப்பார்கள். ஆனால் எங்களுடைய ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அவருடைய அர்ப்பணிப்பை நாம் பார்க்கின்றோம். இந்த கார் பார்க் பண்ணியிருக்கு, ஐயாவுடைய காருக்கு பார்க் பண்ணிட்டு முன்னால யாரோ வந்து அதை எடுத்துட்டு போனா ஐயா விட்டுருவாரா? சரி சரி எடுத்துக்கோங்க, விட்டுருவாங்களா? கீ கூட கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நம்முடைய இயல்பான ஒரு நிலை இல்லைங்களா? ஆனால் கழுதையின் அந்த ஓனர் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாதவாறு திருமறையில நாம் பார்க்கின்ற ஒரு நிலை. அதை அவிழ்த்து கொண்டு வருகின்றார்கள். மூன்றாவதாக கீழ்ப்படுதலை நாம் பார்க்கின்றோம். அந்த கழுதையும் கழுதை குட்டியும் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். முதல் முறையாக அது எவரும் ஏறி வராத ஒரு கழுதை, ஆனால் கடவுளுக்கு அது அடங்கி இருக்கின்றது என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை அங்கு விளங்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். சீடர்களுடைய கீழ்ப்படிதல் இயற்கை கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதே தாழ்வையும் சாந்தத்தின் வடிவானவருடைய வல்லமையும் அங்கு நாம் கவனிக்க வேண்டும். The meekness and majesty. In submission there is also sovereignty. In humbling himself he also shows his power to control the nature. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர் சாந்தத்தின் வடிவானவராக கழுதையின் மேல் ஏறி வருகின்றவராக அவரை நாம் பார்க்கின்றோம். அநேக முறை சீடர்களும் திரளான ஜனக்கூட்டமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அற்புதங்களை செய்கின்ற பொழுது, குறிப்பாக யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், அவர் ஒரு அற்புதத்தை செய்து முடித்த பிறகு ஜனக்கூட்டத்தார் அவரை பிடித்து ராஜாவாகும்படி நினைக்கின்றதை இயேசுவானவர் அறிந்து அங்கிருந்து அவர் தனிமையாக சென்று விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். They want to make him a king publicly. ஒரு மிலிட்டரி, ஒரு ராணுவத்தின் ஒரு தலைவராகவோ அல்லது அரசியல் ஒரு ராஜாவாகவோ அவர்கள் முடிசூடும்படியாக ஜனங்களுடைய முயற்சி இயேசுவானவர் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அங்கிருந்து ஒதுங்கி விடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இந்த உலகத்தில் அவர் வரவில்லை என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாக பவனி வருகின்ற பொழுது தன்னையே தாழ்த்தி சாந்தத்தின் வடிவாக அவர் வருகின்றார். The face of God, the face of Jesus is a face of meekness with majesty. இரண்டாவதாக சமாதானத்தின் வடிவானவராக இயேசுவானவரை நாம் பார்க்கின்றோம். The face filled with peace. The face of peace is what we see in Jesus. சமாதானத்தை நிலைநாட்டத்தக்கதாக நாம் வார்த்தை கேட்ட எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவக்கம் பார்க்கின்ற பொழுது அவரே நம்முடைய சமாதான காரணராகி பகையாக நின்ற தடுப்பு சுவரை அவர் கடத்தெறிந்தார். சிலுவையை ஏற்றுக்கொண்டவராக இருந்திருந்தாரையும் ஒன்றாகி புதிய மனிதராக நம்மை அவர் சிருஷ்டித்திருக்கின்றார். ஒரே சரீரமாக அவர் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். தேவனுக்கு நம்மை அவர் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். இவைகள் அனைத்தும் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அந்த சிலுவை நோக்கிதான் அவர் பவனியாக செல்லுகின்றார். சமாதான பிரபுவாக வில்லையும் அம்பையும் எடுத்துக் கொண்டு அவர் செல்லவில்லை. மாறாக சாந்தத்தின் வடிவாக
சமாதான பிரபுவாக அவர் செல்லுகின்றார். சிலுவையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கும்படியாக, பகையாக நின்ற தடுப்பு சுவரை தகர்த்தெறிகின்ற வண்ணமாக அவரே நமக்கு சமாதானக்காரனாக. ரோமர் 3:22-23 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம், நாம் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானோம், ஆனால் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி சமாதானத்தை சிருஷ்டிக்கின்றவரும் அவரே, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தவரும் அவரே என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகின்றார். He was fulfilling a ministry of peace. அதே ஒப்புரவாக்குதலின் திருப்பணியை நீங்களும் நானும் நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். 2 கொரிந்தியர் 5:18 பவுலடியார் கூறுகின்ற வண்ணமாக, அப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலை உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு அவர் ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். We are called to be instruments of peace and reconciliation. பரிசுத்த மத்தேயு 5:9 இயேசுவானவர் கூறுகின்ற காரியம், சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். You and me are to be called the children of God. We are called to be, we've got to be peacemakers. சமாதானத்தின் திருப்பணியை செய்கின்றவர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகின்றவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்த நாம், அதே நேரத்தில் அவர் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொள்ள நீங்களும் நாமும் அழைக்கப்படுகின்றோம். சமாதானத்தின் திருப்பணியை, ஒப்புரவாக்குதலின் திருப்பணியை, மினிஸ்ட்ரி ஆஃப் ரிகன்சிலியேஷன் அவர் நிறைவேற்றினார். தொடர்ச்சியாக இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது, இந்த நவீன யுகத்திலே அநேக வெவ்வேறு விதத்திலே வெவ்வேறு வழியிலே போய்கொண்டிருக்கின்ற, உலகம் போகின்ற போக்கிலே போய்கொண்டிருக்கின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இயேசுவானவருடைய ஒப்புரவாக்குதலின் சமாதானத்தின் திருப்பணியை நாமும் எடுத்து செய்ய அழைக்கப்படுகின்றோம். குருத்துக்களை பிடித்தவாறு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்த அதே மக்களாகிய நாம், வருகின்றவர் மகிமையின் ராஜா என்று சொல்லி அவரை உயர்த்துகின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We are called to be walking in peace and making peace. ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, கொஞ்சம் குத்துமு பிடிச்ச பிள்ளைங்க அந்த அவரை பார்த்து ரொம்ப திருப்திட்டே இருந்தாங்களாம். இங்க யாரும் அப்படி இருக்காங்கன்னு தெரியல, எல்லாம் அமைதியா இருக்காங்க. நல்லது. இந்த பிரசங்கியார் பாக்குறாரு, எதுக்கு இந்த பிள்ளைங்க என்ன பார்த்து திருப்திக்கிறாங்க, கொஞ்சம் சங்கடமாவே இருந்தது அவருக்கு. எப்படியோ அவர் பிரசங்கம் செஞ்சு முடிச்சார். 6 மணிக்கு பிறகு அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்குறீங்க, ஏன்பா என்னை பார்த்து திருப்திட்டு இருந்தீங்க? ஒருவேளை நான் பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமா ஸ்மார்ட்டா இல்லாத இருக்கலாம், நீங்க பாக்குற மாதிரி அந்த ஸ்மார்ட்னஸ் அந்த அழகு எனக்கு இல்லாம இருந்திருக்கலாம், எதுக்காக இருக்கீங்க? அந்த பிள்ளைங்க அதுதான் சொல்றாங்க. கொஞ்சம் பழக்கத்தோடு அவர்கள் கூறுகின்றார்கள், இல்ல உங்களை பார்க்க கொஞ்சம் வேடிக்கையா இருந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஏசியா 52:7 அவர் கூறுகின்றார், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கின்ற, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகின்ற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அது மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளிடத்துல அந்த பிரசங்கியா குறிப்பிடுகின்றார். My feet are beautiful and that is enough for me. I may not be handsome and smart as you think. என்னுடைய பாதங்கள் அழகாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், சமாதானத்தை கூறி அறிவிக்கின்ற, சுவிசேஷத்தை நற்கிரியைகளை செய்கின்ற பாதங்களாக என்னுடைய பாதங்கள் இருக்கின்ற பொழுது அது அழகாக இருக்கின்றது, அது மாத்திரம் போதும் என்று சொல்லுகின்ற சுவிசேஷனுடைய வார்த்தை. கிறிஸ்துவுக்குள்ளார்களே, நீங்களும் நானும்
எப்படிப்பட்ட அழகை தேடி போகின்றோம்? வெளித்தோற்றமான அழகா, அல்லது ஒப்புரவாக்குதலின் திருப்பணியை, சமாதானத்தின் ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற ஒவ்வொருடைய பாதங்கள் எத்தனை அழகு என்பதை உணர்ந்து அது மாத்திரம் போதும் என்று சொல்லுகின்றவர்களாக இந்த உலகத்திலே நாம் முயற்சிகளை எடுக்கின்றோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சாந்தத்தின் வடிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சமாதானத்தின் வடிவானவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மூன்றாவதாக சங்கடப்படுகின்றவராக, கண்ணீர் விடுகின்றவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். பவனியாக வருகின்றார், நகரத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்றார், தேவாலயத்தின் முன்பாக நின்று கண்ணீர் விடுகின்றவராக. The face of God, which was pronouncing peace, where there was meek and majesty, it is the same face which is weeping, weeping with sorrow, weeping with grief. கண்ணீர் விடுகின்ற, சங்கடப்படுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை இங்கு நாம் பார்க்கின்றோம். பண்டிகையில் ஆர்ப்பரத்தில் மூழ்கி இருக்கின்ற ஜனக்கூட்டத்தின், திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளம் சங்கடப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் துவக்கம் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, பவனியாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நகரத்திற்காகவும் அந்த பட்டணத்திற்காகவும் அந்த தேவாலயத்தை பார்த்து அவர் கண்ணீர் விடுகின்றார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாயோ, உன் சமாதானத்தை நீ அறிந்திருக்கவில்லையே, இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கின்றது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். அது தொடர்ச்சியாக அவர் கூறுகின்ற வார்த்தைகள், ஐயோ உன்னுடைய சத்துருக்கள் இப்பொழுது உன்னை சூழ மதில்கள் எழுப்புகின்றார்கள், ஒரு கல் மேல் இன்னும் மற்றும் ஒரு கல் இராதபடிக்கு அப்படிப்பட்ட நிலை உனக்கு உருவாக போகின்றதே என்று சொல்லி அவல குரலை இயேசுவானவர் அங்கு எழுப்புகின்றார், கண்ணீர் விடுகின்றார், சங்கடப்படுகின்றார். உனக்காக அல்லவா நான் வந்தேன், ஆனால் என்னை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். 19ஆம் அதிகாரம் லூக்கா 14ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு உவமையின் மூலமாக இயேசுவானவர் எடுத்து காட்டுகின்றார். எவ்விதமாக இயேசுவானவர் அந்த இடத்துல நிராகரிக்கப்படுகின்றார். இப்படிப்பட்டவர் எங்கள் மீது ராஜாவாக இருந்து நாங்கள் விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய எண்ணங்களாக இருந்தது. ஆனால் அதனுடைய விளைவு, ஐயோ உங்களை சந்திக்கும் காலத்தை நீங்கள் அறியாமல் போனீர்களே, உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பீ என்று சொன்னால் அது நலமாயிருந்திருக்குமே, இப்பொழுது அவைகளின் கண்களுக்கு மறைவாயிருக்கின்றது. லூக்கா நற்செய்தி துவங்குகின்ற பொழுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் என்று தூதுவர்கள் பாடினார்கள். ஆனால் இன்றைக்கோ அதே 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கின்ற பொழுது, பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை. பூமியின் மகிமை, பூமியின் சமாதானம் என்ன ஆனது? எங்கு ஆண்டவராக இயேசுவானவர் ராஜாவாக வெறுக்கப்படுகின்றாரோ அங்கு இந்த நிலை என்று சொல்லி அதற்கு அடையாளமாக மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாடுகின்ற ஒரு பாடலாக இதை நாம் பார்க்கின்றோம். பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை, பூமியிலே what is happening on the earth, where is peace on this earth? அவனியாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? அவர் சாந்தத்தின் வடிவாக வந்தார், சமாதானத்தை நிலைநாட்ட வந்தார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல, நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற இடத்துல, அவரை அறிந்து கொள்ள சரியான விதத்துல அவரை கண்டு கொள்ளாமல் போன இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சங்கடப்படுகின்றவராக, கண்ணீர் விடுகின்றவராக, ஐயோ உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாயோ, உன்னுடைய சமாதான கேட்சுவைகளை நீ அறிந்திருந்தால் அது நலமாயிருக்குமே என்று சொல்லி அவர் பரிவதிக்கின்ற இறைவனாக அவரை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக சீர்திருத்துகின்ற முகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் பார்க்கின்றோம். பவனியாக கழுதையின் மேல் ஏறி வந்த சாந்தத்தின் வடிவாக, சமாதானத்தின்
ராஜ்யத்தை நிலைநாட்ட வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சங்கடப்படுகின்றார், கண்ணீர் விடுகின்றார். ஐயோ என்று சொல்லி அந்த நகரத்திற்காக, பட்டணத்திற்காக, தெய்வாலயத்திற்காக புலம்புகின்றார். ஆனால் அதே நேரத்தில் the meekness and majesty, மகத்துவமும் மகிமையும் வல்லமையும் சாந்தமும் நிறைந்தவர் என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாக சீர்திருத்துகின்றவராக இயேசுவானவரை நாம் பார்க்கின்றோம். The face that transforms. அவர் தேவாலயத்திற்குள்ளாக நுழைகின்றார். அங்கு விற்கின்றவர்களை பார்த்து, என்னுடைய பிதாவின் வீடு எல்லோருக்கும் ஜெப வீடு எனப்படும், இதை நீங்கள் கள்ளக்குகையாக மாற்றினீர்களே. My father's house has called to be the house of prayer, but you have changed it into a den of robbers. இந்த பிதாவின் வீடு ஜெப வீடு, மிக முக்கியமான வார்த்தைகளை இயேசுவானவர் பயன்படுத்துகின்றார். This is the face of the church that we are living in today, the universal church. திருச்சபையாக இந்த காலங்களிலே இதுதான் நாம் சந்தித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். பிரேயர் ஹவுஸ் ஒரு பவர் ஹவுஸாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அக்கறை காட்ட வேண்டிய இடங்கள், ஆசனங்களிலே அமர்ந்து அதிகாரம் ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கின்றதை நாம் சந்தித்து வருகின்றோம். தனிப்பட்ட முறையில நம்முடைய திருச்சபை என்று நான் சொல்லாமல் உலக அளவிலே யூனிவர்சல் சர்ச் ஃபேசிங் திஸ் சேலஞ்ச். உலகம் எங்கும் உள்ள திருச்சபைகள் சந்தித்து வருகிற ஒரு சவாலாக இயேசுவானவருடைய வார்த்தைகள் இடம்பெறுகின்றது என்பதை நாம் மனதில் இருந்து வைத்துக் கொள்ள வேண்டும். Our church is a place which will bring about healing, which will bring about transformation. மனிதர்கள் திருச்சபைகளுக்கு வந்து நல்ல ஒரு சுகத்தையும் அன்பையும் ஆண்டுடைய பிரச்சனத்தை உணர்ந்து நிறைவான மனதோடு, ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு கடந்து போகின்ற ஒரு பரிசுத்த இடமாக இன்றைய திருச்சபைகள் இருக்கின்றதா என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமை, இல்லை என்று சொன்னால் நாம் அந்த சீர்திருத்தத்தை மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக அதே கேள்வி, who is Jesus for us today? சாந்தத்தின் வடிவாக பவனியாக வந்த ஆண்டவராக இயேசு, சமாதானத்தை நிலைநாட்ட ஒப்புரவாக்குதலின் திருப்பணியை மேற்கொண்ட ஆண்டவராக இயேசு, தேவாலயத்தில் அவல நிலையை பார்த்து கண்ணீர் விட்ட சங்கடப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதே நேரத்தில் அவர் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுகின்ற பாட்டையை தன்னுடைய கையில் எடுக்கின்றவராக, எங்கு பரிசுத்தம் குலைச்சலாக்கப்படுகின்றதோ அங்கு இயேசுவானவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். என்னுடைய பிதாவின் வீடு என்கின்ற பக்தி வைராக்கியம் இயேசுவிடத்தில் காணப்பட்டது. அதே பக்தி வைராக்கியம் நம் ஒவ்வொரு இடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஓசன்னா என சொல்லுகின்ற பொழுது அது ஒரு ஆர்ப்பரிப்பின் குரல் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த காலத்துல ஓசன்னா என்பதற்கு அர்த்தம் ஆண்டவரைகளை ரட்சியம் என்பதாக. நாளடைவில் அது மாறிவிட்டது. ஒரு புகழ்ச்சியின் குரலாக, போரில் வெற்றி திறந்து திரும்பிய அரசனை புகழ்கின்ற ஒரு குரலாக மாறிவிட்டது. ஆனால் மீண்டுமாக அதே ஆர்ப்பரிப்பு ஒரு அங்கலாய்ப்பின் குரலாக மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் that is the need of the hour. எங்களை ரட்சியம் ஆண்டவரை இப்படிப்பட்ட உலக